வணக்கம் மக்களே. வீடியோ குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, சவுண்டு இரைச்சலாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸஸ் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. எக்ஸஸ் ஃபேன் ஆஃப் பண்ணால் வெளியில் உள்ள சவுண்டு கேட்கும். வீட்டில் இருந்து தான் எடுக்கிறேன். இவ்வளவும் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக நம்ம அப்படியே சரி பண்ணிக்கலாம், சரிங்களா? நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, கமலா தேட்டர் 4K கேட்டாங்களாமே. வடபழனியில் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ எங்களுக்கு போடு, இல்லை நீ அதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நண்பர்களும் கேட்டிருந்தாங்க எனக்கு மெசேஜ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் அதை உன்னோட வீடியோவில் உன்னோட சேனலில் நீ சொல்லு. பரவாயில்லைங்க, சரி இப்படியாச்சும் அவனுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அவனாச்சும் பேசுவானா அப்படின்னு நினச்சி இவனுங்க பண்ணுறானுங்க. நண்பர்களே, உங்களுக்காக மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வடபழனியோட கிங் மேக்கர் தியேட்டர்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்லாம் இல்லை, யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கமலா சினிமாஸ் தான். அதுக்கு ஆப்போசிட்லேயே ஃபோரம் மாடலில் பிவிஆர் இருந்தாலுமே கமலா தேட்டருடைய அந்த ரசிகர் பட்டாளத்தை வந்து என்னென்னைக்குமே அடிச்சுக்க முடியாது. அன்றும் இன்றும் என்றும் கமலா தேட்டர் தான். சரி, ஓகே, இது ஒன்று. அப்போ வந்து பிவிஆரில் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிவிஆரில் இருக்குது, ஐமேக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் உள்ள பிவிஆரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இருக்குது, அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் வடபழனியில் ஒரு ஸ்பெஷல் தேட்டர், வடபழனியில் இருக்கக்கூடிய தேட்டரில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் கமலா சினிமாஸ் தான். எல்லாத்துக்குமே பெஸ்ட்டுங்க. டிக்கெட் ப்ரைஸாக இருக்கட்டும், அதே போல் ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட்டு, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட், எல்லாமே ஓவரால் எல்லாத்துக்குமே வந்து கமலா சினிமாஸ் தி பெஸ்ட், அல்டிமேட். இப்படிப்பட்ட கமலா சினிமாஸில் ஒரு குறை இருந்துச்சுங்க. அதாவது நீங்கள் கேட்ட நண்பர்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயம் 4K. ஆமாம், இப்படிப்பட்ட இந்த கமலா சினிமாஸில் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறையாக இருந்துச்சு. அந்த குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா 4K. இது நாள் வரைக்கும் அவங்க 3K டியூப் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 3K தான் அங்கே உள்ள ப்ரொஜெக்டரில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மூவிஸ்லாம் வந்து 3Kல தான் இருந்துச்சு. ஆனால் இதை வந்து எப்படா 4K ஆக்குவாங்க? ஏன்னா சென்னையில் உள்ள மூலை முடுக்கில் ஏதோ ஒரு மூலையில் உள்ள தேட்டரில் கூட 4K கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரசிகர்களுக்கு ஒரு அடையாளமாக பழமை வாய்ந்த தியேட்டரில் ஒரு குறை இருந்துச்சு, 4K. ஆமாம், டெக்னாலஜி என்ன தான் அப்கிரேட் ஆகியிருந்தாலுமே சென்னையில் மூலை முடுக்கில் கிராமப்புறங்களில் உள்ள திரையரங்குகளில் கூட 4K கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் வடபழனியில் ஏன் இந்த தேட்டரில் 4K கொண்டு வரல? அதுவும் சென்னையில் இருக்குது, ஏன் கொண்டு வரல அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளேயே இருந்துச்சு. அதையும் சரி பண்ணிட்டாங்க, 4K கொண்டு வந்துட்டாங்க. 4K RGB லேசர் பார்கோ கொண்டு வந்துட்டாங்க. படம் 3 படம் அங்கே பார்த்துட்டேன். விடுதலை பாகம் 2, மதகத ராஜா, இப்போ கடைசியாக தல அஜித்துடைய, புரியுது, கடவுளே அஜித்து. ஓகே, கடவுளே அஜித்து. அவருக்கு அப்படி சொன்னால் பிடிக்காது, அவர் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் எங்கள் திருப்திக்காக அஜித்தே, சரிங்களா? அவருடைய படத்தை செலிப்ரேட் பண்ணி பார்த்தோம். செம்மையாக இருக்குங்க. உண்மையாலுமே கமலா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல். அந்த கமலா தேட்டரில் நாங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு சின்ன ஃபுட்டேஜை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கிளிப்பாக ஆட் பண்ணுறேன். அஜித் கிட்ட பிடிச்சது வந்து அவருடைய தன்னம்பிக்கை. அஜித்தோட ஃப்ராங்க்னஸ். பைக் ரேஸ்லாம் பெரிய பெரிய வளர்ந்து வாங்கியிருக்கான்.